ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட பாப்பா ஸ்கூலில் ஆனுவல் டே. ஸோ அவங்க பாப்பா வந்து பரதநாட்டியத்தில் சேர்ந்துருக்காங்க. ஸ்கூலில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து வீட்லேயே பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுப்பான்னு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே பரதநாட்டியத்துக்கு ஹேர் டூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இல்லை. யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து தான் அவங்க பாப்பாவுக்கு நான் பண்ணி விட்டுருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்டுக்கும் சரி அவங்க பாப்பாவுக்கும் சரி நான் பண்ணியிருந்த ஹேர் டூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எப்படிப்பா இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணேன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு அதை கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே ஹேர் டூ கலையவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டு. எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு கல் தோசையும் கார சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டும் நானும் நைட் டின்னர் முடிச்சுட்டு மாடியில் ட்ரெஸ் எல்லாமே காய போட்டிருந்தோம். அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் வாக் பண்ணலாம். இந்த ப்ரெக்னன்சி டைமில் வெளிக்காற்று வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம்.